கார்த்தி. சொல்லுங்க மேடம். என்ன கார்த்தி, வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஆபீஸ்ல தானே போய் பார்க்குற, வீட்லயும் இந்த வேலை பார்த்தா என்னப்பா? முன்னாடி நான் வந்து பேசினதுக்கு பாப்பாவை தூங்கி வைக்கணும் அப்படி இப்படின்னு கதை சொன்னேன். இப்போ நான் தான் வேலை பார்க்க வந்தேன். இப்போ வேலை பார்த்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன கார்த்தி, பாப்பா தான் தூங்கிட்டால. ஓடி, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். பாப்பா வந்ததுலேருந்து நான் தான் உன்னை கண்டுக்கலைங்கிறேன். இப்போ பார்த்தியா, நான் பேச வந்தாலும் பாப்பாவை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்ட பார்த்தியா? போடிங்கிட்டு. இல்லப்பா, பேசிட்டே இருந்தா பாப்பா தூங்க மாட்டாள்ல, அதனாலதான் அப்புறம் பேசலாம்னு சொன்னேன். இதுக்கு போய் கோச்சுக்கிட்டா எப்படி? உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன். என்ன கார்த்தி இப்படி பண்றீங்க? சொல்லு, என்ன பேசணும்? என்ன பேசணுமா? நீங்க அதை பத்தி நினைச்சு கூட பார்க்கலையா? நீங்களா வந்து சொல்வீங்கன்னு பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரியே தெரியல. என்ன ஞாபகத்துல இருக்கீங்கன்னே தெரியல. இப்ப பார்த்தாலும் பாப்பான்னு கூப்பிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னடி, அவ பாப்பா தானே. பாப்பாவை பாப்பான்னு கூப்பிடாம அப்புறம் என்னடி கூப்பிடுறது? அடே மக்கு பிளாஸ்டிரி, பாப்பாக்கு பேர் வைக்கணும்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா இல்ல செல்லம், நினைச்சேன். அதுக்கப்புறம் உன்ட்டு பேசலாம்னு நினைச்சேன்னா அதோட மறந்துட்டேன். பேர்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நடிக்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க ஒன்றும் செலக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நம்ம ரெண்டும் சேர்ந்து தானே செலக்ட் பண்ணணும். அச்சோ சாதனா, நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன். பாப்பா பிறந்தோடனே என்ன பேர் வைக்கணும்னு நான் யோசிச்சு வச்சுட்டேன். நீ தானே சொன்ன பையன் பிறந்தா நான் பேர் வைக்கிறேன், பொண்ணு பிறந்தா நீங்க பேர் வைங்கன்னு. இப்போ என்னன்னா நம்ம ரெண்டும் சேர்ந்து வைப்போம்னு சொல்ற. என்னடி பல்ட்டி அடிக்கிறியா? இல்ல கார்த்தி, அப்ப சொன்னேன் எனக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டேன். இப்பதான் பொண்ணு பிறந்துச்சுல, நம்ம ரெண்டும் சேர்த்து வைக்கலாம்ப்பா. நான் ஒரு பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். எனக்கு ஆசையா இருக்கு, அந்த பேரை வைக்கலாம் கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி. அதெல்லாம் முடியாது சாதனா. வாக்கு கொடுத்தா வாக்கை காப்பாற்றணும். ஏன்னா நம்ம அர்ச்சனனுக்கு ரிலேஷன் தெரியும்ல. டேய் நடிக்காதடா, பேர் தானே நம்ம ரெண்டும் சேர்ந்தே வைக்கலாம்டா. சரி, நீ என்ன பேர்னு சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றேன். பிடிக்கலன்னா நான் ஒரு பேர் செலக்ட் பண்றேன், சரியா? சாரி மேடம், இந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். நான் ஒரு பேரை முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மனசில். அந்த பேர் தான் கூப்பிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பேர் வச்சதுக்கப்புறம் கூப்பிடலான்னு தான் இப்போ பாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே பேர் வச்சிடலாமா? இல்லப்பா, நான் என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கேன்னு கேளுங்களேன். சாரி, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதை கேட்டால் நீ ஏதாச்சும் பேசி என் மனசை மாற்றிடுவேன். நான் பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் சாதனா. இந்த விஷயத்தில் என்னை கம்பல் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. சரி போ, தூங்கு போ. அப்புறம் பாப்பா எந்திரிச்சானா நீன்னு எந்திரிக்கணும்ல. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து படுக்கிறேன். சரி கார்த்தி. இந்த கார்த்தி என்ன இப்படி பண்ணிட்டாரு? நான் கூட நம்ம நினைச்ச பேரை சொன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு கார்த்தி வைப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் சொன்னேன். ஆனா அவர் இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு இந்த பேரை வைக்கணும்னு. இந்த பேரை வச்சா நல்லா இருக்கும்ல. கார்த்திக்கு எங்கே புரியவே மாட்டேங்குது. சரி, அவர் சொன்ன மாதிரி அவரே வச்சுக்கட்டும். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் தானே அப்படி சொன்னேன், பையன் பிறந்தா நான் வச்சுக்கிறேன், பொண்ணு பிறந்தா நீ வச்சுக்கணும். அதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தான் பண்ணுறாரு. பார்க்குறேன் என்ன பேர் தான் வைக்கிறான்னு பார்ப்போம். நம்ம சொன்னால் எதுவும் கேட்குறதே இல்லை. பாப்பாவுக்கு நம்ம பேரை வைக்க முடியலன்னா என்ன, நான் கூப்பிடும்போது நாளையிலேருந்து அது சின்ன பேரை வச்சு தான் இனிமேல் கூப்பிடுவேன். பேர் வைக்கலன்னு என்ன, பேர் வைக்கிறது சர்டிஃபிகேட்டுக்கு தானே. நம்ம கூப்பிடுறது நம்ம மனசுல என்ன பேர் இருக்கோ அதை வச்சு கூப்பிட்டா போச்சு. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, வீடெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல பெருசாதான் இருக்கும். இங்கேயே பேரை போட்டோம்னா கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு போயிடலாம் போல. இங்கேயே கொஞ்ச நாளைக்கு பேரை போட்டுற வேண்டியதான். எங்க வீட்டுல யாரையுமே காணுமே. யாராச்சும் இருந்தா தானே நம்ம யாருன்னு சொல்லலாம். அப்பதான் பிரச்சனை பூகம்ப மாதிரி வெடிக்கும். அதானே நமக்கு வேணும். ஆனா வீட்டுல யாருமே காணோம். சரி, உள்ள போவோம். உள்ளதான் இருப்பாங்க எல்லாரும். ஏம்மா பொண்ணு, யாருமா நீ? சூட்கேஸ் அதுவுமா இப்படி வந்து நிக்கிற காலையிலே? யாரு வேணும் உனக்கு? வீடு எதுவும் மாறி வந்துட்டியா? ஹே ஓல்டு லேடி, வீடு மாறி வந்துட்டேனா? நான் வீடு கரெக்டா தான் வந்திருக்கேன். ஆமா, நீ யாரு? யாருப்பா
பார்த்துட்டு கிளடின்னு சொல்கிறேன். நீனு வயசானா என்னை மாதிரி தாண்டி இருப்ப. யார் முதல்ல நீ என் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்னையவே யாருன்னு கேட்குறியா நீ? பரவாயில்ல, இங்கிலீஷ்லாம் தெரியுது போல. கிளவின்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்கிறது? நான் வயசான காலத்தில் கிளவி ஆவேன் தான். ஆனால் உங்களை மாதிரி இல்லை, படு மேக்கப் போட்டு யூத்த மாறிடுவேன். நீ எப்படியோ போ, இங்கே எதுக்கு வந்திருக்க? முதல்ல நீ யாரு அதை சொல்லு. சப்பா, உங்களை மாதிரி இந்த வயசானவங்களாம் எதுக்கு தான் இப்படி கேள்வி கேட்டு சாவடிப்பீங்களோ தெரியல. என்ன இப்போ நான் யாருன்னு தெரியணும் அதானே? நான் யாருன்னு சொன்னேன்னா வைங்க, உபசரிப்பு பள்ளமா இருக்கும். நீ முதல்ல யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் உபசரிப்பு எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். நான் தானே யாருன்னு தெரியுமா? பாட்டி அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் தான் வர சொல்லியிருந்தேன், மறந்தே போயிட்டேன். யாரு? இவளை பார்த்தாலே ஒன்றும் சேர மாட்டான்னு தெரியுது. இவ உனக்கு தெரிஞ்சவளா? இவளுக்கு நீ வீட்டுக்கு வர சொன்ன? ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு, பேச்சிலேயே திமிரு தெரியுது. இல்லை பாட்டி, என்னோட காலேஜ் தான். அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ வேலை விஷயமா வெளியில் போயிட்டாங்களாம். அதான் இங்கே தங்கிக்குவான்னு கேட்டா. சரின்னு நானும் ஒரு கேட்காம ஓகே சொல்லிட்டேன். சாரி பாட்டி. என்ன ஸ்வேதா இது புது பழக்கமாக இருக்குது. முன்னாடியாச்சும் காலேஜுக்கு போனால் சரி தங்க வச்சுக்கலாம். இப்போதான் காலேஜுக்கே நீ போகலையே, படித்து முடிச்சு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. இப்போவும் இதெல்லாம் தேவையா? நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை நடக்குது. இப்போதான் ஏதோ சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. இது உனக்கு பொறுக்கலையா ஸ்வேதா? இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ போ, என்கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி திமுறா பேசணும்னு வச்சுக்க, நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன். சொல்லி வை. ஹே, நீ எதுக்கு இப்போ நீ வந்த? ஹாய், நான் ஒன்றே சொல்லியிருப்பில்ல பாட்டிட்டேன். நீ எப்படி போய் சொன்ன பாட்டிக்கிட்ட? நான் ராகுலோட முன்னாள் காதலி, அப்புறம் பொண்டாட்டி மாதிரி இருந்தோம், அப்பெல்லாம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பல்ல. நீ வந்து இப்படி கதையே கெடுத்து விட்டுட்டியே, என்ன ஸ்வேதா? இங்க பாரு, இந்த கதை விடுற வெளியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ எதுக்கு இங்கே வந்த? முதல்ல வீட்டை விட்டு போ. என்ன ஸ்வேதா அப்படி சொல்கிறேன்? முதல்ல நீ வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடு, எல்லாத்தையும் பேசி பஞ்சாயத்து பண்ணி என்ன முடிவுன்னு கேட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் தான் முதல்ல ராகுல் லைஃப்பில் வந்தேன், அதனால எனக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை எல்லாமே. நீ எப்படி இருந்தாலும் செகண்ட் தான். என்னது? நான் செகண்டா? பல்லுக்குள்ள உடச்சிடும் பார்த்துக்க. என்ன கோவம் வருதா? எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லவா? அவங்களாம் இப்போதான் பெரிய பிரச்சனையிலேருந்து இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. சரி, அப்போ நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு டீலிங் பேசிக்கலாம், சரியா? கொஞ்சம் ஒரு 2 வாரமாச்சும் நான் இங்கே தான் இருப்பேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கண்டிப்பாக செய்யணும். முடியாதுன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கவே, எல்லாரையும் கூட்டி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அம்மா, என்னோட செல்லம் ராகுல் டார்லிங் எங்க? ஆஃபீஸ் போயிட்டாரு. ஓ, நான் வர்றது தெரியாதுல்ல, ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஆஃபீஸ் போயிட்டானா? ஆஃபீஸ் தான் அவனுக்கு முக்கியம் கிடந்தேன், என்னை கூட கண்டுக்கல. இப்போ என்னடானா ஒன்னே கல்யாணம் பண்ணிட்டேன். அதான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. என்னோட ராகுல நீ ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண? வாயை முடிட்டு இரு முதல்ல. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு வைக்கிறியா? அதெல்லாம் காலையில் செஞ்சதே இருக்கு. போய் கொட்டிக்க நல்லா. திங்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க போல. அது ஏதாச்சும் வேணா சொல்லு, காசை தந்துடுறேன். என்ன ஸ்வேதா சொல்ல இப்படி சொல்கிற? நான் வந்தது என்னோட ராகுலுக்காக. என்னோட ராகுல் இல்லாமல் நான் மட்டும் தண்ணியே போக மாட்டேன், சரியா? இவ முதல்ல யாரா இருக்கும்? இவ உண்மையை சொல்றாளா பொய் சொல்றானே தெரியலையே. ராகுல் இந்த மாதிரி பண்ற ஆளே இல்லை. என்கிட்ட எந்த பொய்யும் சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டான்னு தான் நம்புறேன். திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அன்னிக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்களே இப்போதான் டெலிவரி முடிஞ்சு கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் எப்படி பேசுறது? அண்ணன்கிட்ட சொன்னா அண்ணெல்லாம் எப்படி நினைப்பாருன்னு தெரியல. இதை நான் இப்போ யாருக்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியலையே. இவளை பார்த்தா பொய்க்கோழி மாதிரிதான் இருக்கு. 2 வாரம் இங்கே தானே இருக்க போறா, கண்டுபிடிக்கிறேன் அவ யாரு என்னன்னு. ஒருவேளை உண்மையா இருந்தா ராகுலை விட்டு நம்ம விளைவிக்க வேண்டியதான். என்னோட ராகுல் அப்பெல்லாம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாச்சும் நடந்தது என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படிப்பட்ட அவசியம் அவருக்கு தேவையே இல்லையே. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. கண்டிப்பா இவன் மேலதான் தப்பு இருக்கும், எனக்கு நல்லா தெரியும்.
பார்த்துக்கிறேன். என்ன சிவா சொல்ற? நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாடா, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அசோக் தான்டா. அவன் மட்டும் குறுக்க வராமல் இருந்தா இந்நேரம் நான் கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் வாங்கிட்டு வேற எங்கிட்டாவது ஷிஃப்ட் ஆகிருப்பேன்டா. அந்த கவி கண்ணிலையும் நான் மாட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த அசோக் தான். அவனை ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்டா. சரி விடுடா, என்கிட்ட சொல்லிட்டில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆளை உயிரோட விடணுமா இல்லை படுக்க போடணுமா? இல்லடா, அவன் சாகக்கூடாதுடா. நடமாட முடியாம எந்த வேலையுமே பார்க்க முடியாம தன்னோட வேலையை பார்க்கறதுக்கே இன்னொருத்தங்க தயவை எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்டா. அந்த மாதிரி ஏதாச்சும் அவனை பண்ணிருங்க. இதை மட்டும் சரியா பண்ணீங்க, உங்களுக்கு நல்ல செட்டில்மெண்டா நான் தந்துடுறேன். அதான் அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றியேடா. இப்ப மட்டும் அவனை சாகடிச்சிட்டா அவன் உன்னைய கல்யாணம் பண்ணிப்பாளா? அதெல்லாம் நான் பேசிடுவேன்டா. பேசியே அவளை நல்லா ஏமாத்திடுவேன். அந்த வித்தை எனக்கு நல்லா தெரியும். அவனை ஏதாச்சும் பண்ணுண்டா. அப்புறம் அந்த கவி இருக்காளே, அவள் என் லைஃப்ல வரவே மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் லைஃப்ல குறுக்க வர அப்பாவி மாதிரி இருந்தா. இப்போ நல்லா தெளிவாயிட்ட போடடா. அவளையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டா. நீ அந்த அசோகை மட்டும் ஏதாச்சும் ஒரு பழி பண்ணிடு. அந்த மீரா வெளியில வராமலா போயிடுவா, என்கிட்ட மாட்டுவாள்ல. அவளுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறேன். அவள் தான் என்னோட ஒய்ஃப். சொத்தும் யார் கைக்கும் போகாது. அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். இந்த அசோகை தீர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றதை யோசிக்கலாம். சரி மச்சான், எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டா பின்னாடி தெரியத்தானடா போகுது. அவள் வேற போலீஸ் கீலீஸ்ன்னு போயிட்டா என்னடா பண்ணுறது? அதெல்லாம் போகமாட்டாடா. அந்த அளவுக்குலாம் அவனை விட்டுருவேனா? என்னோட அடிமை மாதிரி பாசத்தால் கட்டி போட்டு வச்சிருவேன்டா. எந்த உண்மையும் அவளுக்கு நான் தெரியவே விட மாட்டேன். என்னைய வலை வீசி பிடிக்கிறோம்னு அவளுக்கு தான் ஏமாந்து போய் இருக்காளுங்க. நான் மாட்டுவேனா? நான் திமிங்கலம். நான் என்ன மீனா போய் மாட்டுறதுக்கு? சரி மச்சான், அவனை ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எனக்கு அப்போ தான் மனசு குழுன்னு இருக்கும். உள்ளுக்குள்ள அப்படியே எனக்கு பத்துக்கிட்டு எரியுதுடா. எதை வச்சு அணைக்கிறதுனே தெரியல. நீ சொல்ற அந்த ஒரு வார்த்தையால தான்டா அந்த தீ அணையும். சரி மச்சான், என்கிட்ட சொல்லிட்டில்ல, வீடு பார்த்துக்கிறேன். ஆள் ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பு போதும். கண்டிப்பாடா. அவன் ஃபோட்டோ அவனுக்கு தெரியாமல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு அனுப்புறேன் பாரு. கருவாப்பாய மாதிரி இருப்பேன். ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தியா? என் வாழ்க்கையில் குறுக்க வந்துட்டேன். அவன் மேலே உள்ள கடுப்பு இன்னும் போக மாட்டேங்குதுடா. நானே ஏதாச்சும் செஞ்சிருவேன். இருந்தாலும் அவனை பார்த்தோன்னே பதட்டத்தில் நானே சப்புன்னு ஆள் இருக்கிறத பார்க்காம கூட அடிச்சே கொண்டு வேண்டா. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி மச்சான், என்கிட்ட சொல்லிட்டில்ல, விட்டு தள்ளு. இனிமே அது என்னோட பிரச்சனை. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உனக்கு நல்ல செய்தி வரும் பாரு. சூப்பர்டா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி நீ கிளம்பு, யாருக்கும் சந்தேகம் வராமல். சரி மச்சான், பார்த்துக்கலாம். அப்படியே அசோக்கு, என் வாழ்க்கையிலே குறுக்க வரியா? என் கல்யாணத்தை நிப்பாட்டி எனக்கு வர வேண்டிய சொத்தை பூரா எனக்கு வரவிடாமல் பண்ணி இல்லை. உன்னை நான் சும்மாவே இருக்க விட மாட்டேன். நீ பாட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. நான் பாட்டுக்கு மீராவை கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்திருப்பேன். நான் என்ன கவி மாதிரி மீராவை விரட்டியை விட போகிறேன்? இல்லை, நல்லது பண்ணுறோம்னு உன் உயிரை நீனே இழக்க போகிற. நான் என்ன பண்ணுறது? என் மேலெல்லாம் தப்பு இல்லைப்பா. எல்லா தப்பும் உன் மேலே தான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அதனால நீ தான் அனுபவிக்கணும். இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடா.